இன்னைக்கு நம்ம வந்துட்டு திருச்செந்தூர் முருகன் அந்த கோவிலுடைய தல வரலாறு அதை பற்றி பார்ப்போம். அதிசயமான ஒன்று அப்படின்னா இது ஆங்கிலேயர்களும் உணர்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லணும். எப்படின்னா லிவிங்ஸ்டன் அப்படிங்கிற ஆங்கிலக்காரர் வந்துட்டு சுதந்திரம் வருவதுக்கு முன்னாடி வந்துட்டு திருநெல்வேலி சீமையில தான் வந்துட்டு இந்த திருச்செந்தூர் அப்படிங்கிற ஊரும் வந்துட்டு இருந்துச்சு. அப்படிங்கிற லிவிங்ஸ்டன் அப்படிங்கிறவர் வந்துட்டு திருச்செந்தூருக்கு வந்துட்டு வரும்போது கோயில் குருக்கள் வந்துட்டு வெள்ளி விசிறியால வந்துட்டு முருகப்பெருமானுக்கு வந்து வீசிக்கிட்டு இருந்திருக்காங்க. காத்து வீசும்போது லிவிங்ஸ்டன் வந்து கேட்குறாப்புல, என்ன உங்க முருகக்கடலுக்கு வந்துட்டு வேர்க்கிறதா, அதனால நீங்க வந்து வீசுறீங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஆமா எங்க முருகக்கடலுக்கு வந்து வேர்க்கும் அப்படின்னு அந்த குருக்கள் வந்து சொல்லவும், அங்க அப்பொழுது முருகப்பெருமானுக்கு சாட்டப்பட்டிருந்த துளசி மாலை எடுத்து அவர்கிட்ட காமிக்கிறாங்க. காமிச்சா ஈரப்பதமா இருந்திருக்கு. உடனே வந்துட்டு அதையும் உணர்ந்துக்கிறாரு. லிவிங்ஸ்டன் வந்துட்டு தன்னுடைய வீட்டுக்கு போகும்போது தான் அவருக்கு வந்து ஒரு அதிர்ச்சியான சம்பவமும் ஒன்று காத்துருக்கு. அது என்னன்னா, தன்னுடைய மனைவி வந்துட்டு வயிற்று வலியால வந்துட்டு ரொம்பவும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. பாதிக்கப்பட்டா அப்பதான் வந்து லிவிங்ஸ்டன் வந்துட்டு உணர்றாரு, நம்ம வந்துட்டு முருகப்பெருமான் அவர் வந்துட்டு இழிவா பேசுனாலதான் நமக்கு வந்துட்டு இப்படி ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு வந்துட்டு உணர்ந்து அந்த குருக்கள்கிட்ட வந்துட்டு, நானும் என்னுடைய மனைவியை வந்துட்டு பாதுகாக்கணும், காக்கணும், அதுக்கு முருகப்பெருமானுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு தன்னுடைய தவறை உணர்ந்து கேட்கிறாரு. உடனே வந்துட்டு, நீங்க முருகப்பெருமான்கிட்ட வேண்டிக்கங்க, முருகப்பெருமானுக்கு என்ன செய்யணும், நல்லது செய்யணும் செய்யுங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த இவர் லிவிங்ஸ்டன் அவர்கள் வந்துட்டு வேண்டிக் கொண்டு சென்றதுக்கப்புறம் அவங்களுடைய மனைவியுடைய வயிற்று வலியும் சரியாகுது. அவரும் கடவுளை வந்துட்டு உணர்ந்து கொள்கிறார். இன்னொரு கதையும் இதே மாதிரி ஒரு கதையும் இருக்குது. எப்படின்னா, அதாவது 1600 ஆண்டுகளிலிருந்து 1648 ஆண்டுகளில் வந்துட்டு கிழக்கிந்திய கம்பெனி டச்சுக்காரர்கள் அப்படிங்கிற வந்துட்டு இந்த திருச்செந்தூர் பகுதியை வந்துட்டு அடைஞ்சா அப்பங்கள வந்துட்டு தீவிர முருக பக்தரான திருமலை நாயக்கர் அவர்கள் வந்துட்டு இந்த பகுதியை வந்துட்டு ஆண்டுட்டு வர்றார். இது கிட்டத்தட்ட நடந்து பல வருடங்கள், 150 ஆண்டுகளுக்கு மேலேயும் ஆயிடுச்சு. இந்த டச்சுக்காரர்கள் வந்துட்டு திருமலை நாயக்கர் அவர்கள்ட்ட வந்துட்டு போர் தொடுக்கும் போது அந்த போர்ல வந்துட்டு திருமலை நாயக்கர்களும் வந்துட்டு தோல்வி அடைஞ்சிடறாங்க. டச்சுக்காரர்கள் வந்துட்டு தாங்கள் வெற்றி பெற்று விட்டோம் அப்படிங்கிற இதுல வந்துட்டு அங்க இருந்த முருகப்பெருமான் வந்துட்டு தங்க கவசத்தால வந்துட்டு அலங்கரிக்கப்பட்டிருக்கும் போது அந்த தங்க விக்கிரகம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த முருகப்பெருமான் சிலையையும் வந்துட்டு எடுத்துட்டு கடல் மார்க்கமா கிளம்புறாங்க. கிளம்பும் போது அந்த மாலுமிகளுக்குள்ளே ஒரு பிரச்சனை, காற்றும் புயலும் அதிகமா வீசும்போது அந்த டச்சுக்காரர்கள் அப்பங்கள வந்து யோசிக்கிறாங்க, நம்ம வந்துட்டு இந்த முருகப்பெருமானுடைய சிலை எட்டு வந்ததுனாலதான் நமக்கு இவ்வளவு பாதிப்பு ஏற்படுதோ அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த சிலையை வந்துட்டு கடலுக்குள்ள போட்டணும் அப்படின்னு முடிவிருக்காங்க. அப்பங்கள வந்துட்டு அவங்களுக்குள்ளேயே ஒரு பிரச்சனை, அது நழுவி ஆழ்கடல்ல வந்து விழுந்துருது. சரி எடுக்க வேண்டாம் அப்படின்னு அவங்களும் கிளம்பிடுறாங்க. ஆனா அந்த சிலை வந்துட்டு கடற்கரையில வந்துட்டு திருச்செந்தூர் கடற்கரைக்கே வந்துட்டு வந்து சேர்ந்தடைஞ்சது. அப்படிங்கிற வந்துட்டு ஆறுமுகம் அப்படிங்கிறவருடைய கனவுல வந்துட்டு அந்த சிலை இருக்கக்கூடிய இடம் வந்துட்டு தெரியுது. உடனே மக்களும் அந்த இடத்துக்கு போயிட்டு பார்த்தா அந்த இடத்துல முருகப்பெருமான் அவருடைய சிலையும் வந்துட்டு அங்கனக்குள்ளே இருந்திருக்கு.
அப்படிங்கிற வரலாறும் வந்துட்டு நமக்கு வந்துட்டு எழுதப்பட்ட ஒரு கதை தான். அதே போல் வந்துட்டு இலங்கையில் வந்துட்டு அனைத்து மக்களும் வந்துட்டு வீடு கட்டும் பொழுது வந்துட்டு இந்த திருச்செந்தூர் பிள்ளைத்தமிழ் நூல் அப்படிங்கிற ஒரு புத்தகம் இருக்காங்க. அந்த புத்தகத்தை வச்சு பூமி பூஜை செஞ்சு தான் வந்துட்டு வீடு கட்டவே ஆரம்பிப்பாங்க. அப்படிங்கிற ஒரு பழக்கமும் இலங்கை பகுதியில் வந்துட்டு இருக்குது. அதே போல முருகப்பெருமானுக்கு வந்துட்டு மாலை அணிவித்து பாத யாத்திரையாக சென்று தங்களுடைய வேண்டுதலையும் முருகப்பெருமானுக்கு வந்துட்டு செலுத்துவார்கள். வேல் எடுப்பார்கள். குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை வேண்டி விரதம் இருப்பாங்க. திருமண தடை, திருமண தோஷம், இது மாதிரி எல்லாம் பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்துட்டு இந்த திருச்செந்தூர் முருகன் கோயில் வந்துட்டு வேண்டி சென்றோம்னா அனைத்துமே நன்மையை வெற்றி கிடைக்கும். முருகன்னாலே வந்துட்டு வெற்றிவேல் வீரவேல் அப்படின்னு சொல்றோம்னா, வெற்றிவேல் அப்படிங்கிறது வந்துட்டு எப்பொழுதும் முருகனை நம்ம வந்துட்டு மனசில் நினைச்சிட்டு இருந்தோம்னா நமக்கு எப்பொழுதுமே வெற்றியே கிட்டும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இந்த வெற்றிவேல் வீரவேல் முருகனுக்குரிய அழகும் கூட சொல்லலாம். நன்றி, வணக்கம்.